எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கும் வேண்டிக்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு எப்படின்னா நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. அதாவது எல்லா திறமையும் இருக்கும், நல்ல ஒரு டேலண்டா இருக்கேன், ஆனா எனக்கு தொடர்ந்து தோல்வியே வருது. இல்ல பாருங்க, எல்லா வசதி வாய்ப்போட இருப்பான், ஆனா திருமணம் நடக்காது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே இருந்து அவங்களுக்கு வந்து நஷ்டமாயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தா நீங்க ஒன்னும் கவலை பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? அதுல வந்து ராகு கேது இது வந்து உங்களுக்கு வந்து அது தடுக்கிற இடத்துல இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகாது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொழில் அது வந்து சக்சஸ் ஆகாது. சரி, எல்லாமே இருந்தாலும் உங்களை தடுத்தே நிறுத்தும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்க வந்து இங்க நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா ராகு கேது அவங்களுக்கு வந்து பரிகார ஹோமம். இப்ப நாளைக்கு பஞ்சமி, ஒவ்வொரு பஞ்சமிக்குமே நம்ம வந்து இந்த பரிகார ஹோமம் வந்து நடத்தப்படுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல, ஏன்னா இங்க இருக்கிறது வந்து ராகு கேது பரிகார கோயில், இது அதோட சேர்ந்து லகுவராய் அம்மா இங்க இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த ராகு காலத்துல நம்ம பஞ்சமி ஹோமமும் அதுக்கான பரிகார ஹோமமும் இங்க நம்ம நடத்துவோம். அதுல வந்து கலந்துக்கிட்டு போனவங்க மேக்சிமம் ஓகே தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு செல்வம், அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த வேலை எல்லாமே கிடைச்சிருக்கு, நினைச்சிருக்காங்க, என்ன நினைச்சாங்களோ அது நிச்சயமா இங்க நடக்கும், இங்க வந்துட்டு போனா. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து மாறி இருக்கு. என்னால என்ன பண்ணாலும், ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணுவாங்க. நான் இப்ப போன்லாம் கூட பாருங்க, கீழே வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தடை, எது செஞ்சாலும் தடை, எது செஞ்சாலும் நஷ்டம். அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு மேல யாருமே அந்த தாக்கு பிடிக்க முடியாது. எவ்வளவுதான் டேலண்டான பர்சனா இருந்தாலும் அந்த தடை வந்து ஒரு அளவுக்கு மேல வரும்போது அவனால அந்த தோல்வியும் அந்த தடையும் தாங்கிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படலாம். சரிங்களா? அப்ப வந்து நம்ம இங்க கோயிலுக்கு வர சொல்லி இந்த மாதிரி பரிகார ஹோமம் பண்ணுவோம், இந்த பஞ்சமிகளை வந்து கலந்துக்க சொல்லுவோம். சரிங்களா? அப்ப வந்து அவங்களுக்கு அந்த மாற்றம் நிகழும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை பட்டு பரிகாரம் தேவைப்பட்டாலும் அதையும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு முன்னேற்றம். ஆனா அதுக்கான டியூரேஷன் தேவை, அதாவது காலம் வேணும். நம்ம எப்படின்னா இப்ப வந்து நம்ம இந்த ஏடிஎம்ல எப்படி போயிட்டு அந்த கார்டை சொருகணும்னே ஒரு பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உடனே பரிகாரம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், இனிமே நாளையில இருந்து நம்ம பெரிய ஆளாயிடும், அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அதுக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு 3 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும் அப்படின்னு. சரிங்களா? அந்த டியூரேஷன் நமக்கு அவசியம் தேவை. ஏன்னா வரவங்க எல்லாம் நமக்கு வந்து இம்மீடியட்டா ஏதாவது கிடைக்குமா? ஒரு லாட்டரி சீட்டு நான் நாளைக்கு வாங்க போறேன், எனக்கு அதுல வந்து அதிர்ஷ்டம் வரணும், 1 கோடி ரூபாய் கிடைக்கணும், 5 கோடி ரூபாய் கிடைக்கணும், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கேட்கறவங்க போன் பண்ணாமே இருந்துக்கலாம், எதுக்கு தேவையில்லாம. சரிங்களா? உங்களுக்கான அதிர்ஷ்டம் வரும்னா நாங்களே சொல்லுவோம், உங்களுக்கு எதிர்பாராத விதமா பெரிய தொகையா உங்களுக்கு வரும் அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். சரிங்களா? இந்த நமக்கு என்ன மெயினா தோல்விய நிப்பாட்டணும், அதாவது அடுத்து வெற்றி வரணும், அதுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா நம்ம வந்து அந்த ஹோமம்லாம் வளர்த்து, சரிங்களா, ஒவ்வொருத்தருடைய அந்த துயரை போக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது சிறப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பேசினாரு. ஏன்னா அவருக்கு குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. சரிங்களா? அடிக்கடி மருத்துவ செலவு. சரிங்களா? வீட்டுல ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதாவது எப்படி சொல்ற, அதாவது ஒரு தீய சக்தி ஒண்ணு அங்க இருக்கு, அது அவங்களும் உணர்ந்திருக்காங்க. சரிங்களா? அவங்கள கண்ணுலயே பார்த்துருக்காங்க. அப்படி எல்லாமே அவருக்கு ஒரு பிரச்சனையா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு நல்ல நார்மல் ஆயிட்டாரு, பரவாயில்ல, இப்ப நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி. ஆனா அதுக்காக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டிருப்பாரு. சரிங்களா? அவ்வளவு சிரமப்பட்டு, சரிங்களா, அதுக்கு உண்டான பரிகாரம்லாம் பண்ணி இப்பதான் ஓரளவுக்கு சரியாயிட்டு இருக்காரு. இன்னும் முழுசா நாங்க கூட முடிக்கலன்னா அவருக்கு உண்டானது. சரிங்களா? அது மாதிரி நமக்கு வந்து ஒரு கால அளவு தேவைப்படுது. நமக்கு இம்மீடியட்டா வேணும்னா நீங்க இம்மீடியட்டா வேணும்னா நம்ம என்ன ரேஷன் கடையில வந்து அப்படியே பொருள் வாங்குற மாதிரிலாம் நம்ம எதுவுமே வாங்கிட்டு போக முடியாது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஐயா எனக்கு வந்து எல்லாமே தடையாவே இருக்கு அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இந்த பஞ்சமி ஹோமத்துல கலந்துக்கோங்க, நிச்சயமா உங்களுக்கு அதுக்குரிய மாற்றம் வரும். இன்னும் இப்ப நம்ம கோயில் வந்து பாத்தீங்கன்னா
ஜனவரி 31 அப்போ பார்த்தீங்கன்னா தையில வந்து 17 வரும் சரிங்களா. 2024 அப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு இருக்கோம். மேக்சிமம் அந்த டைம் வந்து மாறாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. நிச்சயமா அந்த டைம்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணுங்கிற ஒரு வேகத்தில் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அவங்கவுங்க கையால தான் நம்ம அபிஷேகம் பண்ண போறோம். இங்க இருக்கிற அம்மாவாகட்டும் இல்ல ராகுகேதுவாகட்டும் அந்த தடை இருக்கிறவங்க அவங்க கையால வந்து அபிஷேகம் பண்ணி சரிங்களா அப்படி ஒரு பரிகாரம் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையிலும் சரி சரிங்களா, அவங்க என்ன விரும்பினாலும் சரி, வேலையா இருக்கட்டும் சரி, இல்லை திருமணம் ஆகலை அப்படின்னு வந்தாலும் சரி, நிச்சயமா அதற்கு உண்மை விடை கிடைக்கும். ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், ஒரு திருப்தி வரும் சரிங்களா. அவங்க தேவைப்படுறவங்க கீழே நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நம்ம என்ன ஏதுன்னு பார்ப்போம். எனக்கு கஷ்டமா இருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்க. அந்த எண்ணுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சரிங்களா. அது என்ன எதுன்னு பார்த்து அதில் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம கோயிலுக்கு என்ன எப்போ வரலாம் என்ன ஏது நம்ம அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். முடிஞ்ச வரைக்கும் பஞ்சமி ஹோமத்தை கலந்துக்குங்க, அது உங்களுக்கு மாற்றத்தை தரும் சரிங்களா. என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.